வணக்கம். நிறைய பேருக்கு நான் எக்ஸாமே எழுதக்கூடாது, இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்காக தான் ஒரு அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே மத்திய அரசு பணி. மத்திய அரசுன்னு சொல்லலாம், ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம், சரி யூனியன் கவர்மெண்ட், ஓகே, எதுவாக இருந்துட்டு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் 10ஆம் வகுப்பு படித்தாலே அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிராமின் டாக் சேவாக் அப்படிங்கிறதான் அந்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட நேமு. அந்த போஸ்டிங் வேகன்சி கூட அப்படி தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேரியஸ் வேகன்சிக்கு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,228 வேகன்சி இருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,700. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 40 வயசு ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்காவது இருக்கான்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்களும், அப்போனா 45 வரைக்கும் பண்ணலாம். ஓபிசி, சரிங்களா, ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்களும் கொடுக்குறாங்க, ஓகேவா? இதற்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 தான் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணமாக வெறும் 100 rupees தான். இதுலேயுமே எஸ்சி எஸ்டி பிரிவினர் பெண்கள், அனைத்து ஜாதியை சேர்ந்த அனைத்து கேஸ்ட்டை சேர்ந்த பெண்களுக்கு ஃப்ரீ, சரிங்களா? அது தெர் இஸ் நோ எக்ஸாமினேஷன் ஃபீ, சரிங்களா? எக்ஸாமினேஷன் கிடையாது, அப்ளிகேஷன் காஸ்ட் ஃப்ரீ, ஓகேவா? ஸோ அது ஓபிசி கேட்டகரியில் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees பேமெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏங்க, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, அப்புறம் எப்படிங்க இந்த தேர்வுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். உங்களுடைய 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு செலக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 10th மார்க்கில் நீங்கள் 10th எல்லா ஓவரால் பார்த்தீங்கன்னா 500க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க, 420 480 அப்படின்னு ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஜோன் டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. அந்த கேட்டகரியில் யார் ஹை மார்க்கோ அவங்களுக்கு இந்த வேகன்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்க? ஸோ கடந்த ஆண்டுகள் ஒப்பிடும்போது எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாம் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ், இது எங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் அது என்ன கேட்டகரி அப்படின்னு குழப்பறீங்க. தமிழ்நாடு லெவலில் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி இந்த கேட்டகரி எல்லாமே மத்திய அரசு பணிகள் பொறுத்த வரைக்கும் ஓபிசி தான் வருவாங்க. அது அதர் பேக்வர்ட் கிளாஸ், சரிங்களா? அது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த எல்லா கேட்டகரியுமே மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரி. இந்த ஓபிசிலேயே 2 கேட்டகரி இருக்கு, கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். இந்த ஓபிசிக்கு என்சி நான் கிரீமி லேயருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. அப்போ நான் கிரீமி லேயர்னா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. அது மத்திய அரசு பணிகளில் பார்த்தீங்கன்னா அது இந்த ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய ஃபேமிலியோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க கிரீமி லேயர், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க ஓப்பன் காம்படிஷன், ஓப்பன் கேட்டகரியில் வரணும், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே தான் நான் கிரீமி லேயர், அவங்களுக்கு தான் நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்குற ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? அப்போ ஓபிசி பற்றி ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓபிசி கோட்டாலே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே? ஓபிசி கோட்டாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் 10 லட்சம் 12 லட்சம் வரும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகரி, அது ஜென்ரல் கோட்டாவில் தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்காது, சரிங்களா? ஆனால் நீங்கள்
சான்றிதழ் சரிபார்ப்பு போகும்போது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்குள்ள எடுத்ததாக வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் ஒரு 6 மந்த் தான் வேலிடிட்டி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குது நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இப்பயே எடுக்க ஆரம்பிச்சுங்க. ஓகே, அப்புறம் என்னங்க இடபிள்யூஎஸ்னா என்னங்க அப்படின்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அதாவது மத்திய அரசு, சரிங்களா, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி அது ஓசின்னு சொல்லுவாங்க, அப்பர் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது உயர் ஜாதி ஏழைகளுக்கு தனியாக ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இடபிள்யூஎஸ். ஸோ நார்மலாக ரிசர்வேஷன் வரவங்களாம் வரமாட்டாங்க. அப்பர் கேஸ்ட் உயர் ஜாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணுற கேஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுடையமே ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ்க்கு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 லட்சம் அந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க குடும்ப வாழ்வான 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டீரியாக்கு தான் இந்த இடபிள்யூஎஸ் வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. சரிங்களா? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுங்கிறது தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா? இப்போ அந்த கேட்டகரியில் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஓபிசியில் வராங்க, எஸ்சிஸில் வராங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வரமாட்டாங்க. ஸோ இது ஒரு குழப்பம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த கட் ஆஃப், அது 500க்கு யாருக்கெல்லாம் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இடபிள்யூஎஸ் எஸ்டி. ஏன் அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ்ங்கிறது ரீசெண்டாக தான் கொண்டு வந்ததுனால நிறைய பேருக்கு நமக்கு அப்படி ஒரு இடஒதுக்கீடே இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அது அப்பர் கேஸ்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கனால 500க்கு 390, 400, 350க்குலாம் ஓட்டங்களுக்குலாம் வேலை கிடைக்கிருக்கு. ஆனால் நீங்கள் அது எஸ்சி அப்புறம் ஓபிசி கேட்டகரியில் 475க்கு மேலே தான் ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. சரிங்களா? 475 அது எஸ்சி ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 475 மேலே தான் அந்த கட் ஆஃப் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஏன் சில பேருக்கு ஏன் இடபிள்யூஎஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, ஸோ அந்த 10% இடஒதுக்கீடு இருக்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைங்க. அதனால் அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் ரேராக இருக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350, 390 அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்தினா இந்த நிறைய பேருக்கு அவேர்னஸ், நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கட் ஆஃபும் 500க்கு 470, 480, 460க்கு மேலே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிளா அப்படின்னா கடந்த முந்தைய ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப எஸ்சி ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 475, 480க்கு மேலே தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நான்லாம் வெறும் 300 தான் எடுத்திருக்கேன், அப்ளை பண்ண வேண்டாமான்னு கேட்பீங்க. ஸோ உங்கள் ஆத்ம திருப்திக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு 450, 500க்கு 450 மார்க்கு மேலே எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம் தான். அதே போல் எஸ்டி பிரிவினருக்கும் கொஞ்சம் வந்து கடந்த ப்ரீவியஸ் கட் ஆஃப் கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 420, 430 கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் வேலை கிடைச்சது எல்லாமே 475, 480 அந்த மாதிரி கேட்டகரி தான் வேலை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3780 அப்ராக்சிமேட்டாக வந்து 3800 வேகன்சி இருக்கிறதுனால எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த டிவிஷனில் அந்த ஜோனில் வந்து யாராவது கம்மியாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 420 கூட 460 கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ யாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து தேர்வு கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். உங்கள் 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வேலை கொடுக்குறாங்க. அதனால் வந்து இந்த ஜிடிஎஸ் பண்ணிக்கு அழகாக விண்ணப்பிக்கலாம். சரிங்க, சம்பளம் எவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சம்பளம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10-12 தான் வரும். 10,000 12,000 வரும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஆஃப்டர் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கனால நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து எம்டிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 28,000, 35,000, 33,000 அந்த ரேஞ்சு கூட சம்பளம் வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் போஸ்டல் அசிஸ்டன்ட் கூட எழுதி நீங்கள் ஸ்டார்டிங் சேலரி 35,000, 40,000க்கு மேலே சேலரி வாங்குறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே டு கெட் கவர்மெண்ட் ஜாப் இந்த வழியில். ஏன்னா உங்கள் 10th மார்க் தான் பார்க்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும்.
ஸோ அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் ரிலேஷன் யாருக்கேனும் இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் தவறாமல் கமெண்டில் தெரியுங்க. அடுத்த காலில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஜாப்போட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நன்றி, வணக்கம்.